ஒரு ஸ்டிச்சை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணி அழகான ஃபினிஷிங் கொடுக்கணும்னா இந்த ஸ்டிச்சை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஆரி கிளாஸ் டே 6ல் ரிவர்ஸ் ஸ்டிச் எப்படி போடணும், எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் என்பதை பற்றி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஆரி கிளாஸோட டே 6. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் ரிவர்ஸ் ஸ்டிச். இதுக்கு நான் சில்க் த்ரெட்டை எடுத்திருக்கேன். முதல்ல நம்ம சில்க் த்ரெட்டில் எடுத்து அதனோட எட்ஜில் நம்ம எப்போதும் போல் ஒரு நாட்டு ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் போடும்போது கிளாத்தை விட்டு வெளியில் வராமல் இருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு நாட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நீங்கள் நாட்டு போடும்போது அதை கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சுற்றிட்டு நம்ம எப்போதும் போல் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு செயின் ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதாவது ஒரு சின்ன செயின் ஸ்டிச்சு ரிவர்ஸில் போடும். அதாவது நம்ம கீழே போட்டோம்னா மேலே ரிவர்ஸில் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் செயின் ஸ்டிச்சை எப்போதும் போல் கண்டினியூ பண்ணணும். நம்ம ஏற்கனவே நார்மலாக போடுற அதே செயின் ஸ்டிச் தான். அந்த ஸ்டிச்சை சேம் சைஸில் போடுங்க. ஒரு செயின் சின்னதாகவும் ஒரு செயின் பெருசாகவும் போடாமல் ஃபுல்லாக ஒரே சைஸில் போடுங்க. இந்த மாதிரி நம்ம கண்டினியூவாக போட போகிறோம். இந்த ஸ்டிச்சை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அதாவது பார்டர் ஸ்டிச்சு தான். இது ஒரு வகையான பார்டர் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சை ப்ளவுஸோட நெக்லைனு, ஸ்லீவோட பார்டர் அந்த இதில் போடும். அது மாதிரி நம்ம கிட்ஸுக்கு பட்டு பாவாடை அது ஸ்டிச் பண்ணுறோன்னா அதுலேயும் இந்த ஸ்டிச்சை நம்ம யூஸ் பண்ணால் ரொம்ப கிராண்ட் லுக்கு கொடுக்கும். அது மாதிரி சின்ன சின்ன மோட்டிஃபு, ஃப்ளார்ஸு, லீஃபு இந்த மாதிரி ஸ்டிச்லலாம் நம்ம அவுட்லைனாக யூஸ் பண்ணால் ரொம்ப கிராண்டாக எடுத்து காமிக்கும். இப்போது நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டோம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு லாஸ்ட்டு எண்டு நாட் போடாமல் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு நம்ம டர்ன் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் அதில் ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச், அதாவது ஒரு சின்ன செயின் ஸ்டிச் தான் போடுறேன். போட்டுட்டு அதே இதில் நம்ம ரிவர்ஸில் கொண்டு போகிறோம். ரிவர்ஸில் கொண்டு போயிட்டு நம்ம ஏற்கனவே போட்டிருக்க அதே செயின் ஸ்டிச்சில் சென்டரில் நம்ம அதே செயின் ஸ்டிச்சு போட போகிறோம். இந்த ரிவர்ஸ் செயின் ஸ்டிச் போடுறோம். பாருங்கள், அதனுடைய சென்டர் பார்ட்டில் நம்ம போடணும். நீட்டாக போடுங்க. அந்த லைனில் வெளியிலையும் போடாமல், அதாவது எட்ஜ்லேயும் போடாமல் கரெக்டாக சென்டர் பார்த்து போடுங்க. இது நம்ம ஏற்கனவே இன்னர் ஸ்டிச்லேயும் பார்த்துருப்போம். இன்னர் ஸ்டிச்சில் என்ன பண்ணியிருப்போம்னா, ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்டு லாஸ்ட்டு எண்டு நாட் போட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணுவோன்னா, திருப்பி த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் ரிவர்ஸ் ஸ்டிச்சில் அப்படி பண்ணாமல் கீழே நம்ம குட்டியால் செயின் ஸ்டிச் போட்டுட்டு டேன் பண்ணி அதே லைனில் மறுபடியும் அடுத்த செயின் ஸ்டிச் போடுவோம். இதுதான் நம்ம போடக்கூடிய ரிவர்ஸ் செயின் ஸ்டிச்சு. இந்த செயின் ஸ்டிச் கரெக்டாக சென்டர் பார்த்து போட்டு லாஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஆரி கிளாஸ் டே 6ல் ரிவர்ஸ் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள். பிகினர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஃப்ரீ ஆரி கிளாஸு தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் மோட்டிஃபில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் டிஎம் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.